பிளாக் ஹோல் என்ற கருங்குழிகள் நமது பிரபஞ்சத்தை அச்சுறுத்தி வரும் இயற்கை ரகசியங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. ஈர்ப்பு விசையின் மையப்புள்ளியாக இருக்கும் இவை தன்னை கடந்து வரும் ஒரு பெரிய சூரியனை கூட அப்படியே விழுங்கி சில தினங்களில் சாம்பலாக்கிவிடும் ஆற்றல் கொண்டவை. மீண்டு வர முடியாத இந்த பெரும் கருங்குழியில் நடக்கும் அதிசயங்கள் என்ன? நமது பிரபஞ்சத்தின் தோற்றத்திலும் அதன் பரிணாம வளர்ச்சியிலும் இந்த கருங்குழிகளின் பங்கு என்ன? கருங்குழியால் ஏற்பட போகும் பேரழிவிலிருந்து மனிதகுலம் தப்பிக்க முடியுமா? நமது பிரபஞ்சத்தின் மாபெரும் ரகசியம் பிளாக் ஹோல் எனப்படும் கருங்குழி. இருபத்தி 6 ஒளியாண்டுகளுக்கு அப்பால் உள்ள நமது பால்வழி அண்டத்தின் மையத்தை நோக்கி நாம் பயணிப்பமையானால் நமது பால்வழி அண்டத்தை சுற்றி கோடிக்கணக்கான சூரியன்களும் கோள்களும் சுற்றி வருவதை நம்மால் காண முடியும் என்பதோடு அதன் மையப்பகுதியில் நமது சூரியனை விட 10 மடங்கு அளவில் பெரிய கருங்குழி ஒன்று இருப்பதையும் நம்மால் காண முடியும். விவரிக்க முடியாத அளவிலான இந்த கருங்குழியின் ஈர்ப்பு விசை வெளிச்சத்தை கூட வெளியே செல்ல விடாமல் தனக்குள் இழுத்துக்கொள்வதோடு தனக்கு அருகே வரும் எந்த ஒரு பொருளையும் அப்படியே விழுங்கிவிடும் சக்தி கொண்டது. நமது சூரியனை விட 10 மடங்கு அளவில் பெரிதாக இருந்த போதும் இந்த கருங்குழி எடையில் நமது சூரியனை விட கோடிக்கணக்கான மடங்கு எடை கூடுதலாக கொண்டுள்ளது. நமது பால்வழி அண்டத்தை ஒரு நாள் அழித்துவிடும் இந்த ராட்சத கருங்குழி நமது பால்வழி அண்டத்தில் மட்டும் காணப்படுவதில்லை. நமது பிரபஞ்சத்தில் உள்ள பெரிய அண்டங்களின் மையப்பகுதி பெரும்பாலும் கருங்குழிகளாகவே உள்ளது. நமது சூரியனை விட கோடிக்கணக்கான மடங்கு அளவில் பெரிய எண்ணிலடங்கா கருங்குழிகள் இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருப்பதை வானியல் வல்லுநர்கள் கண்டுபிடித்துள்ளனர். கற்பனைக்கு எட்டாத மாபெரும் அழிவு சக்தியாக இருக்கும் இந்த கருங்குழி எப்படி உருவாகின்றன, இவற்றை உருவாக்கும் இயற்கை ஆற்றல்கள் எவை என்ற கேள்விகளை முன்வைக்கும் நமக்கு நமது பிரபஞ்சம் குறித்தும் அதில் அடங்கியுள்ள சூரியன்கள் குறித்தும் கோள்கள் குறித்தும் ஒளி குறித்தும் உயிரினம் உருவான விதம் குறித்தும் பல அடிப்படை உண்மைகள் தெரிய வந்தன. இந்த ராட்சத கருங்குழியின் வாழ்க்கை சுழற்சியை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் நமது பால்வழி அண்டம் குறித்தும் நமது பிரபஞ்சம் குறித்தும் பல்வேறு ரகசியங்களுக்கு விடை கண்டனர். கண்களுக்கு முற்றிலும் புலப்படாத இந்த கருங்குழிகளை எப்படி ஆய்விடுவது என்று வியந்த விஞ்ஞானிகளுக்கு நமது பிரபஞ்சமே வழி ஒன்றை ஏற்படுத்தி தந்தது. 2008ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் நாள் வான்வெளியில் இருந்து நமது பிரபஞ்சத்தை கண்காணித்து வரும் ஸ்விஃப்ட் டெலஸ்கோப் வழக்கத்திற்கு மாறான ஒரு நிகழ்வை பதிவு செய்தது. ஒரு பெரும் வெள்ளம் போல் காமா கதிர்களின் வெளிச்சம் பூமியை நோக்கி வருவதை ஸ்விஃப்ட் டெலஸ்கோப் பதிவு செய்தது. காமா கதிர்களின் இந்த பெரும் வெளிச்சம் ஒரு பேரழிவின் அடையாளம் என்பதை புரிந்து கொண்ட வானியல் வல்லுநர்கள் உலகம் முழுவதும் உள்ள தொலைநோக்கிகளை விண்ணில் வெளிச்சம் தோன்றிய திசை நோக்கி திருப்பி ஆய்வுகளை தொடங்கினர். இதனிடையே தென் அமெரிக்காவின் சிலி நாட்டில் உள்ள தொலைநோக்கியும் அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் உள்ள தொலைநோக்கியும் இந்த பெரும் வெளிச்சத்தின் பின்னணியை துல்லியப்படுத்தின. வான்வெளியில் இருந்து வெளியேறும் காமா கதிர்கள் குறித்த ஆய்வுகள் பல ஆண்டுகளாகவே நடத்தப்பட்டு வந்தபோதும் இப்படி ஒரு அடர்த்தி மிகுந்த ஒளி வெள்ளம் இதுவரை பூமியை வந்தடைந்தது இல்லை என்ற நிலையில் இது குறித்த ஆய்வுகள் தீவிரமடைய தொடங்கின. உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து திரட்டிய ஆதாரங்களையும் வான்வெளியில் இருந்தவாறே செயல்படும் தொலைநோக்கிகள் அனுப்பிய ஆதாரங்களையும் ஒன்றிணைத்து ஆய்வுகள் நடத்திய வானியல் வல்லுநர்கள் குறுகிய அதே நேரம் அதிக அடர்த்தி கொண்ட இந்த ஒளிக்கீற்று நமது பிரபஞ்சத்தில் கருங்குழி ஒன்று
புதிதாய் தோன்றியுள்ளதை உணர்த்துவதாக உள்ளது என்று கருதத் தொடங்கினர். இந்த ஒற்றை நிகழ்வு சூரியனை போன்றொரு பெரும் விண்மீனில் நடக்க உள்ள சங்கிலி தொடர் நிகழ்வுகளின் தொடக்க புள்ளி என்பதையும் உணர்த்தினர் விஞ்ஞானிகள். நமது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விண்மீன்களும் சூரியனை போன்றே ஹைட்ரஜன் உள்ளிட்ட வாயுக்களை எரித்து பெரும் வெளிச்சத்துடன் ஒளிர்ந்து வருகின்றன. அளவில் பெரிய வகை விண்மீன்களிலிருந்து வெளியேறும் மிகுதியான வெப்பம் ஒளி உமிழும் ஹைட்ரஜன் உள்ளிட்ட பொருட்களை கார்பன், சிலிக்கான் மற்றும் இரும்புத்தாது ஆகிய பொருட்களுடன் ஒன்றிணைய செய்கிறது. இதுவே விண்மீனின் மேற்பரப்பில் பெரும் அழுத்தத்தை உருவாக்குவதோடு நெருப்பு பிழம்புகள் விண்மீனின் உட்பக்கம் சென்று விடாமல் விண்மீனை பாதுகாத்து வருகிறது. விண்மீனின் எரிபொருளாக இருந்து வரும் ஹைட்ரஜன் உள்ளிட்ட ஒளிவு முழும் பொருட்கள் தீர்ந்து போனவுடன் விண்மீனின் உட்பரப்பில் உள்ள அழுத்தம் பெருமளவில் அதிகரித்து அது வெடித்து சிதறத் தொடங்கும். விண்மீன்கள் இப்படி வெடித்து சிதறும் போது சூப்பர்னோவா என்ற ஒளிப்பிழம்புகளை உருவாக்குகின்றன. நமது பிரபஞ்சம் முழுவதும் இப்படி ஆயிரக்கணக்கில் காணப்படும் இந்த சூப்பர்னோவாக்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விண்மீன்கள் மரணித்ததை உணர்த்துவதாக உள்ளது. விண்மீன்களின் மேற்பரப்பு இப்படி வெடித்து சிதறிவிட்ட நிலையில் அதன் உட்பகுதி என்னவாகும் என்பது விஞ்ஞானிகளின் அடுத்த கேள்வியாக இருந்தது. விண்மீன் வெடித்து சிதறிய போதும் அதன் அதிக எடையானது விண்மீனின் கருவாக இருக்கும் அணுக்களை முற்றிலுமாக வெளியேற்றுவது இல்லை. இதன் விளைவாக அடர்த்தி கொண்ட அணுக்கள் ஒரு பெரும் கூட்டமைப்பாக உருமாறி இறந்து போன விண்மீனை நியூட்ரான் விண்மீனாக மாற்றிவிடும். நியூட்ரான்கள் அதிக அளவிலான அழுத்தத்தை தாங்கக்கூடியவை என்றாலும் அளவுக்கு மீறி நியூட்ரான்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவை ஒன்றோடு ஒன்று அழுத்தப்பட்டு பின் முற்றிலுமாய் உடைந்து சிதறும். இப்படி நியூட்ரான்கள் உடைந்து சிதறுமையானால் அதுவே பிளாக் ஹோல் எனப்படும் கருங்குழி உருவாக காரணமாகிறது. ஈர்ப்பு விசை உச்சத்தில் இருக்கும் கருங்குழியில் அதன் அடர்த்தி அனைத்தும் ஒரு புள்ளியில் ஒன்று சேர்ந்து இருக்கும். இந்த அடர்த்தி மிகுந்த ஒற்றை புள்ளியை சுற்றி எல்லை பகுதியாக ஈவென்ட் ஹரைசான் என்ற பகுதி உருவாகும். இந்த எல்லை பகுதிக்குள் நுழைந்த எந்த பொருளும் மீண்டு வர முடியாது. இதில் நுழைந்த விண்மீன்களும் கோள்களும் கூட நிரந்தரமாய் காணாமல் போகும். வெளிச்சம் கூட இந்த ஈர்ப்பு விசையில் சிக்கிக் கொள்வதால் ஒளிக்கீற்று வெளியே தெரியாமல் இப்பகுதி முற்றிலும் இருளாய் மாறிவிடும். ஈர்ப்பு விசை குறித்து தனது கோட்பாட்டை வெளியிட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எந்த ஒரு கோளுக்கும் விண்மீனுக்கும் ஈர்ப்பு விசை என்பது இயற்கையாக இல்லை என்று கூறியதோடு நமது பிரபஞ்சத்தில் உள்ள வெற்றிடம் சமமானது இல்லை என்றும் சூரியன் மற்றும் கோள்களின் எடைக்கேற்ப வெற்றிடம் என்பதும் நேரம் என்பதும் வளைந்துள்ளது என்று நிரூபித்தார். இப்படி வளைந்து நெளிந்த நேரமும் வெற்றிடமும் கோள்களை தன்னைத்தானே சுற்றி கொள்ள செய்வதோடு சூரியனையும் சுற்றி வர செய்கிறது என்று நிரூபித்தார். மரணித்த விண்மீனும் அதன் முழு எடையும் அடர்த்தியும் ஒரு புள்ளியில் ஒன்றிணைந்துள்ள நிலையில் மரணித்த விண்மீன்
வெற்றிடத்தில் ஏற்படுத்தும் மிக ஆழமான பாதிப்பே கருங்குழி என்பதையும், இதன் காரணமாகவே இங்கு அதிபயங்கர ஈர்ப்பு விசை உருவாகிறது என்பதையும் ஐன்ஸ்டைன் கோட்பாட்டின் மூலம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அண்டங்களும் விண்மீன்களும் ஆதிக்கம் செலுத்தும் நமது பிரபஞ்சத்தில் கருங்குழிகள் என்பது அரிதான நிகழ்வு என்று ஒரு காலத்தில் நம்பியிருந்த வானியல் வல்லுநர்கள் தற்போது தங்களது கருத்துக்களை மாற்றிக்கொள்ள துவங்கியுள்ளனர். ஒவ்வொரு அண்டத்திற்கு மத்தியிலும் பெரும் துகள் கூட்டத்திற்கு நடுவிலும் கருங்குழி ஒன்று கட்டாயம் இருக்கும் என்பதை அண்மைகால ஆய்வுகள் உறுதி செய்துள்ளன. மேலும் ஒவ்வொரு அண்டத்தின் அளவிற்கு ஏற்றாற்போல் கருங்குழியின் ஆற்றலும் அளவும் மாறுபடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இந்த கருங்குழிகளே அண்டங்களின் தோற்றத்தையும் அதன் தன்மையையும் தீர்மானிக்கும் காரணிகள் என்பது அண்மையில் தெளிவாகியுள்ளது. நமது பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சியில் இந்த கருங்குழிகளின் பங்கு என்ன என்பதை தெரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் சூப்பர் கம்ப்யூட்டரின் உதவி கொண்டு பிரபஞ்சத்தின் தோற்றத்தை செயற்கையாக உருவாக்கும் முயற்சியில் வெற்றி கண்டனர். இப்படி கம்ப்யூட்டரால் உருவாக்கப்பட்ட நமது பிரபஞ்சம் சில கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது என்பதையும் நம் முன் காட்சிப்படுத்தியது. ஈர்ப்பு விசை அடர்த்தியான வாயுக்களை தன் பக்கம் இழுத்துச் சென்றதை நம்மால் இங்கு காண முடியும். மையத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்ட வாயுக்கள் வெப்பம் அதிகரித்த பிறகு விண்மீனாக ஒளிரத் தொடங்கியதையும் நம்மால் காண முடியும். இந்த தொடக்க கால விண்மீன்கள் சில கோடி ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்து பிறகு வெடித்து சிதறி சூப்பர் நோவா என்ற ஒளிப்பிழம்புகளை ஏற்படுத்தின. பிரபஞ்சத்தின் மிகவும் பாதுகாப்பான பகுதியில் நமது பால் வழி அண்டம் உள்ள நிலையில் நம்மை சுற்றி ஒரு சில அண்டங்கள் மிகவும் அமைதியான நிலையில் உள்ளன. நமது பால் வழி அண்டத்திலிருந்து சுமார் 1.5 கோடி ஒளியாண்டுகள் பயணித்தோமானால் அங்கு விர்கோ கிளஸ்டர் என்ற பகுதியில் லட்சக்கணக்கான அண்டங்களும் சூரிய குடும்பங்களும் இருப்பதை நம்மால் காண முடியும். நமது பிரபஞ்சத்தின் இந்த பகுதியில் உள்ள அண்டங்களும் சூரிய குடும்பங்களும் ஒரு சிலந்தி வலையை போன்று ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளதாக காணப்படுகிறது. நமது பிரபஞ்சத்தின் தொடக்க நிலையில் அண்டங்கள் இப்படி ஒரு பெரும் வலைப்பின்னலை போல இருந்திருக்கும் என்று நம்பும் விஞ்ஞானிகள் இந்த வலைப்பின்னல்கள் முழுவதும் கருங்குழிகள் தொடர்ச்சியாக இருப்பதையும் கண்டுபிடித்தனர். காலப்போக்கில் ஆற்றலும் ஈர்ப்பு விசையும் அதிகம் கொண்ட அண்டங்கள் தங்களுக்கு அருகே உள்ள அண்டங்களை கவர்ந்து இழுக்கத் தொடங்கியது. அதுபோலவே அண்டங்களுக்கு மத்தியில் இருந்த கருங்குழியும் அருகாமையில் உள்ள கருங்குழியோடு ஒன்றிணையத் தொடங்கியது. இரு கருங்குழிகள் ஒன்றோடொன்று ஈர்க்கப்பட்டு கோள்கள் தனது சூரியனை சுற்றி வருவது போல் அதிவேகத்தில் சுற்றத் தொடங்கின. இப்படி சுற்றி கொண்டே இருக்கும் கருங்குழிகள் பெரும் அளவிலான ஈர்ப்பு விசையை கடல் அலையை போல் பிரபஞ்சம் முழுவதும் ஏற்படுத்தும். இப்படி எழுப்பப்படும் ஈர்ப்பு விசையின் அலைகள் சுற்றியுள்ள அண்டங்களையும் சூரிய குடும்பங்களையும் பெருமளவில் பாதிப்படைய செய்வதோடு நமது பால்வழி அண்டம் இப்படி பல்வேறு சிறிய கருங்குழிகள் ஒன்றிணைந்ததால் தான் தற்போதைய தன்மையையும் அளவையும் வடிவத்தையும் பெற்றிருக்கும் என்று நம்புகின்றனர் விஞ்ஞானிகள். நமது பிரபஞ்சம் முழுவதும் அண்டங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்வதும் புதிய அண்டங்கள் உருவாவதும் வழக்கமான நிகழ்வாக உள்ள நிலையில் இதன் பின்னணியில் இருப்பது கருங்குழிகள் என்பதும் விஞ்ஞானிகளுக்கு தெரிய வந்தது. நமது பிரபஞ்சத்தின் அடி ஆழத்திலிருந்து குவாசார் என்ற அடர்த்தி மிகுந்த ஒளிக்கீற்றுகள் வருவதை கண்டறிந்த விஞ்ஞானிகள் பெரும் ஆச்சரியத்திற்கு ஆளாகினர். கருங்குழியின் மத்தியிலிருந்து வெளியேறும் அதிக அளவிலான ஆற்றல்தான் இந்த குவாசார் ஒளிக்கீற்றாக இருக்கக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் நம்பினர். வெளிச்சம் கூட வெளிவர முடியாத கருங்குழியில் இருந்து எப்படி அளவற்ற ஆற்றலும் வெளிச்சமும் வெளியேறும் என்று சந்தேகித்தனர் விஞ்ஞானிகள். தொடர்ச்சியாக கருங்குழிகள் விஞ்ஞானிகளுக்கு விடையை விட சந்தேகங்களையே அதிகம் ஏற்படுத்தி வந்த நிலையில் கருங்குழி பற்றி ஆய்வு செய்வதற்காகவே நாசா ஒரு சிறப்பு எக்ஸ்ரே தொலைநோக்கியை விண்ணில் ஏவ திட்டமிட்டது. 2008ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி நாசாவிற்கு சொந்தமான கெனடி ஸ்பேஸ் சென்டர் என்ற விண்வெளி ஏவுதளத்திலிருந்து ஃபெர்மி என்ற எக்ஸ்ரே தொலைநோக்கியை விண்ணில் ஏவியது நாசா.
ஃபெர்மி காமா ரே ஸ்பேஸ் டெலஸ்கோப் என்ற இந்த தொலைநோக்கி நமது பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சியில் கருங்குழிகளின் பங்கு என்ன என்பது குறித்து தகவல்களை சேகரிக்கத் தொடங்கும். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது பிரபஞ்சம் அதன் வளர்ச்சியின் தொடக்க நிலையில் இருந்த காலகட்டத்தில் ஈர்ப்பு விசையின் காரணமாக புதிதாய் உருவான அண்டங்கள் ஒன்றோடொன்று இணையத் தொடங்கின. இப்படி ஒன்றிணைந்த அண்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் அண்டமாக வடிவெடுத்தது. அண்டங்கள் பெரிதாக உருமாறும் அதே வேளையில் அதன் மையத்தில் இருந்த கருங்குழி தம்மை நோக்கி வரும் பொருட்களையும் வாயுக்களையும் வெகுவாக ஈர்க்கத் தொடங்கின. இதன் விளைவாக கருங்குழி நமது சூரியனை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு அளவில் பெரிதாகவும் மாறியது. ஒரு சாதாரண கருங்குழி சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் என்ற நிலைக்கு மாறும்போது தன்னை சுற்றியுள்ள அண்டங்களின் மீதும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மீதும் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும். மேலும் கருங்குழியின் மையத்திலிருந்து பெரும் அளவிலான காமா கதிர்களும் ஆற்றலும் பீரிட்டு வெளியேறும். இப்படி வெளியேறும் ஒளிக்கீற்றுகள் பல கோடி ஒளி ஆண்டுகளை கடந்து பயணிக்கும் ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கும். கருங்குழியிலிருந்து பீரிட்டு வரும் ஆற்றலும் வெளிச்சமும் இந்த அண்டத்திலும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் ஏற்படுத்தும் தாக்கமே விஞ்ஞானிகளை ஆச்சரியமடைய செய்தது. அண்டத்தின் மத்தியிலிருந்து பீரிட்டு வரும் ஆற்றலும் வெளிச்சமும் வெற்றிடத்தில் நிரம்பியுள்ள வாயுக்களை பல கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால் வெளியே தள்ளிவிடுகின்றன. இந்த வாயுக்கள் இல்லாத நிலையில் இங்கு புதிய விண்மீன்கள் எதுவும் தோன்ற முடியாது. மேலும் இப்படி பீரிட்டு வரும் ஆற்றலும் வெளிச்சமும் புதிய விண்மீன்களையும் கோள்களையும் சூரிய குடும்பங்களையும் பிரபஞ்சத்தின் வெவ்வேறு இடங்களில் உருவாக காரணமாகவும் அமைகிறது. நமது பூமியும் நமது சூரியனும் நமது பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருந்த கருங்குழியின் மையத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆற்றலின் காரணமாகவே உருவாகி இருக்கும் என்பதை விண்ணில் ஏவப்பட்ட இந்த புதிய டெலஸ்கோப் விஞ்ஞானிகளுக்கு உணர்த்தியது. நமது சூரியனும் நமது பூமியும் நமது சூரிய குடும்பமும் உருவாக அடிப்படை காரணியாக கருங்குழிகள் இருந்த நிலையில் நமது அண்டத்தின் மையத்தில் உள்ள கருங்குழியின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வியை முன்வைத்தனர் விஞ்ஞானிகள். அண்டங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு பிரபஞ்சத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவது வழக்கமான நிகழ்வாக உள்ள நிலையில் அப்படி ஒரு நிகழ்வு நமது அண்டத்திலும் நிகழுமா என்பதை ஆய்வு செய்ய தொடங்கிய வானியல் வல்லுநர்கள் நமது எதிர்காலம் ஒரு பெரும் ஆபத்தை நோக்கி சென்று கொண்டுள்ளது என்பதையும் கண்டறிந்தனர். ஆண்ட்ரோமேடா கேலக்சி நமது பால்வழி அண்டத்திலிருந்து சுமார் 25 லட்சம் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் உள்ள ஒரு அண்டம். அண்மை காலத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி நம் பால்வழி அண்டத்தை நோக்கி மணிக்கு 20 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து வருவது தெரிந்தது. இன்னும் 500 கோடி ஆண்டுகளில் இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் நமது பால்வழி அண்டமும் ஒன்றோடொன்று நேருக்கு நேராய் மோதிக்கொள்ளும். இரு அண்டங்களும் தங்களது ஈர்ப்பு விசையால் ஒன்றையொன்று இழுத்து நடைபெறும் இந்த பெரும் மோதலுக்கு பிறகு அண்டங்கள் சுக்குநூறாக சிதைந்து போயிருக்கும். நமது சூரிய குடும்பமும் இந்த பெரும் மோதல் காரணமாக தற்போது இருக்கும் பகுதியிலிருந்து பல கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இந்த பிரபஞ்சத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கும். மோதல்கள் முடிவடைந்து அமைதி திரும்பிய பிறகு அண்டங்களின் மையத்தில் இருந்த இரு கருங்குழிகள் தங்களது மோதலை துவக்கும். மோதலின் இறுதியில் இரண்டும் ஒன்றிணைந்து ஒரு பெரும் கருங்குழியாக உருவெடுக்கும். இந்த நிகழ்வை காண மனித இனம் நமது பூமியில் இருக்க வாய்ப்பில்லை.
நமது பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சியில் கருங்குழிகளின் பங்கு இன்றியமையாத ஒன்று என்பதையும் இந்த கருங்குழிகள் பற்றிய பல்வேறு உண்மைகளையும் வெளிக்கொண்டு வந்தது நவீன அறிவியலின் சாதனை என்ற போதும் இந்த கருங்குழிகள் குறித்த முழுமையான ஆய்வு இன்னும் முற்றுப்பெறவில்லை என்பதே அடிப்படை உண்மை.